ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம காட்ஸ் கேம் வி ப்ளே சீசன் 1 எபிசோட் 3 தான் பார்க்க போறோம். எபிசோடோட ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோவோட நான் டீம் அப் பண்றதுக்கு ஓகே அப்படின்னு சொல்றாங்க. சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த கேம் எப்படி இருக்கும் அதை பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் ரவுண்ட் பத்தி போன ரவுண்ட் மாதிரி உங்க ரெண்டு பேர்த்தாலையும் நெக்ஸ்ட் ரவுண்ட் விளையாட முடியாது. கண்டிப்பா உங்களுக்கு ஒரு டீம் வேணும். ஸோ டீம் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. எங்க சைட்ல இருந்து நாங்க வந்து எல்லாத்தையும் கொடுத்துறோம். ஸோ நீங்களே வந்து உங்க டீம்மேட்ஸ் தேர்னாதான் கரெக்டா இருக்கும். ஸோ ஒழுங்கா போய் நீங்களே தேருங்கன்னு சொல்லிட்டு பத்தி விட்டுறாங்க நைட்டு. ஸோ நெக்ஸ்ட் வந்து டேக் ஆகுது. காலையில வந்து நம்ம ஹீரோயின் ஒரு இடத்துல உட்காந்துருக்காங்க. அந்த இடத்துல ஒரு பெஞ்சில் போய் உட்காந்துருக்காங்க. அப்ப வந்து ஹீரோ சொல்றான், ஏன் இந்த இடத்துல உட்காந்துருக்கோம்னு சொல்லி ஹீரோயின் கேட்டா, ஹீரோ சொல்றான், இந்த இடத்துல தான் எந்த பிளேயர்ஸ் இருந்தாலும் ஜாயின் பண்றதுனாலும் ரிசைன் பண்றதுனாலும் வருவாங்க. ஸோ இந்த இடத்துல இருந்தோம்னா நம்மளுக்கு கண்டிப்பா ஏதாச்சும் பிளேயர்ஸ் கிடைப்பாங்க. ஸோ நம்ம பார்த்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பேசுறான். ஸோ ஓகேன்னு பேசிட்டு உட்காந்துருக்கான். சரி ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கிட்ட இருக்கிற பிளேயர்ஸ், எனக்கு தெரிஞ்ச பிளேயர்ஸை கூப்பிட்டு பாக்குறேன் நம்ம டீமுன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஒரு ஃப்ரெண்டு கிட்ட கூப்பிடுறான். கூப்பிட்டு கேட்கறான். அவனு எடுத்துட்டு ஓகே மச்சான், ஓ டீமுக்கு நான் வராம இருப்பானா, ஓகே நான் வரேன்டா மச்சான் அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் நம்மளோட ஹீரோயின் அவங்க டீம்ல இருக்காங்க அப்படின்னு சொன்னோடனே பையன் பிச்சுக்கிட்டு ஓடி. என்ன விஷயம்னா, நம்ம ஹீரோயின் ஓவரா கோவப்படுவாங்க. ஸோ டீம்ல இருந்தா அது செட் ஆகாது. ஏற்கனவே வந்து ஒரு டீமையும் மொத்தமா அடிச்சு பெத்தி விட்டுருக்காங்க. ஸோ அதை அதெல்லாம் சொல்றாரு அவர் ஃப்ரெண்டு. ஸோ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டான். நெக்ஸ்ட் வந்து இன்னொருத்தவங்களுக்கு கால் பண்றான். அவங்க டீம்ல போய் இவங்க ஜாயின் பண்ணலான்னு. சோ அப்படி கால் பண்ணா அந்த சைட்ல இருந்து லீடர் ஒரு பொண்ணு இருக்குது. அந்த பொண்ணு எடுத்துட்டு அந்த பொண்ணுகிட்டயோ வந்து இந்த ஹீரோயின் சொன்னோடனே அந்த பொண்ணு பிச்சுட்டு கத்திட்டு காலையை வச்சிடுது. சோ அதுக்கப்புறம் வந்து ஹீரோ மறைச்சுக்கிட்டு நீ ஒரு இடத்த கூட விட்டு வைக்கலையா சொல்லிட்டு என்ன கேக்குறான். கேட்டோடனே ஹீரோயின் சொல்றான், இந்த மாதிரி நான் ஒன்னும் தப்பு பண்ணல, இது பண்ணல, அது வரலாம், இது சமாளிக்க ட்ரை பண்ணிட்டு. அதுக்கப்புறம் ஹீரோ நீ பண்ணிருக்க, சோ சமாளிக்காத, சமாளிக்கிறது விட்டு என்னன்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டான். ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம ஹீரோயினும் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்றான். இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கேன், நான் பண்ணது கரெக்ட் தான் அப்படின்ற மாதிரி சொல்றான். பட் ஹீரோ வந்து சரி ஓகே விடு அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வந்து உட்காந்து பார்க்க ஆரம்பிக்காங்க. சரி அப்ப நம்மளுக்கு எந்த டீம்லயும் நம்மளையும் சேர்க்க போறது இல்ல, நம்ம டீம்லயும் யாரும் ஜாயின் ஆக போறது இல்ல. ஸோ வந்து பழைய பிளேயர்ஸ் ஜாயின் ஆக மாட்டாங்க. ஸோ நம்ம புதுசா தான் டீம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகேன்னு பார்த்து உட்காடுறாங்க. அப்போ அந்த இடத்துல இருந்து டெலிபோர்டேஷன் யூஸ் பண்ணிட்டு ஒரு பொண்ணு வந்து இறங்குறா. அவளை பார்த்தது சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா நம்ம ஹீரோயின் ஓடி போயிட்டு அப்படியே ஸ்டாப் பண்ண போறாங்க. அங்க பார்த்தா அங்க வந்து அவர் ரிசைன் பண்ண போறா அப்படின்னு பேசிட்டு இருக்கா. சோ கூட்டிட்டு வந்து உட்கார வச்சு பேசுறாங்க. சரி ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தாதான் உட்காந்து பேசுவேன் அப்படின்னு சொன்னோடனே ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்குறாங்க. கொடுத்த உடனே ஐஸ்கிரீம் வாங்கி நல்லா ஒரு 36 பிளேட் ஐஸ்கிரீம் மொத்தமா காலி பண்ணிச்சு அந்த பொண்ணு. ஹீரோ வந்து என்ன சொல்றதுன்னு யோசிக்கிறதுக்குள்ளேயே தென் ஹீரோ பேச ஆரம்பிக்கிறான். சோ பேச ஆரம்பிச்ச உடனே அந்த பொண்ணு இல்ல நான் என்னோட முடிவுல வந்து இதா இருக்கேன், சோ நிலையா இருக்கேன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி சொல்லி ஓடி போயிடுறா. அங்க டெலிபோர்ட் ஆகி. சோ அதுக்கப்புறம் வந்து ஹீரோ அவளோட அட்ரஸ் தேடி கண்டுபிடிச்சு அவளோட அட்ரஸ்க்கு போறா. அங்க போனா அங்க ஒரு பெரிய சம்பவம் ஆயிரும். நான் ஸ்கிரீன்ல ஒரு ஃபிளிப் செகண்ட்ல காமிக்கிறேன். சோ பாத்துக்கோங்க, இதை வந்து என்னால சொல்ல முடியல. ரூம்குள்ள சில நிலைகள் நடந்து அதுக்கப்புறம் அதுவும் வந்து எல்லாம் முடிஞ்சு. ஸோ ஹீரோயினும் கோவப்பட்டு சில சம்பவங்கள் நடந்து போச்சு. ஸோ அதுக்கப்புறம் உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. சாரி அந்த புதான்ட்டு. ஸோ இல்லை ஓகேன்னு சொல்லிட்டு விட்டு அப்புறம் பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி டீம்ல ஜாயின் பண்ணிக்கோ அப்படி இப்படின்னு மோட்டிவேஷன் எல்லாம் கொடுத்து கடைசியில டீம்ல ஜாயின் பண்ணிடுறாங்க. என்னன்னா அவ வந்து மொத்தமா வந்து 2 மேட்ச் விளையாண்டுருக்கா, ஒரு மேட்ச் ஜெயிச்சிருக்கா, 2வது மேட்ச் தோத்துருக்கா. தோத்த உடனே வந்து ரிசைன் பண்ணிட்டா. ஏன்னா இவளாலதான் இவன் டீம் தோத்துச்சு. நம்ம மஞ்சள் குடிக்காரி என்ன பண்ணிருப்பானா, ஃபர்ஸ்ட் ரவுண்ட் விளையாண்டுருக்காங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் விளையாண்டு இருக்கும் போது அந்த இடத்துல வந்து ஒரு காடு வந்து குடிக்க வந்துட்டாங்க நம்ம மஞ்சள் குடிக்காரிய. அந்த மஞ்சள் குடிக்காரி அவங்க லீடரை குடிச்சு டெலிபோர்ட் ஆகி விட்டு இவன் வந்து எப்படி சொல்றது இடத்த வந்து மாத்திக்கிட்டாங்க. ஓகேவா, இடத்த வந்து மாத்தி விட்டுறா. ஓகேவா, அந்த மாதிரி லைக் சாசுகேவோட ரினேகானோட எபிலிட்டி மாதிரி பிளேஸ் ஸ்விட்ச் பண்ணிக்கிட்டாங்கன்னு சொல்லலாம். தென் ஓகே அதை கட் பண்ணிட்டு அடுத்த நாள் காமிக்கிறாங்க. அடுத்த நாள் அவங்க டீம்ல ரெடி ஆயிட்டு அவன் வந்து மஞ்சள் குடிக்காரி ஓகே சொல்லிட்டா போல. சோ அது வந்து கிளம்பி வந்து கேம்குள்ள போறாங்க. பரவாயில்ல வான்னு சொல்லிட்டு குடிச்சு இழுத்துட்டு போறாங்க. சோ இதோட 3rd எபிசோட் முடியுது. சரி ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம ஸ்கைஃபர் ஸ்டுடியோல இருக்கிற எல்லா வீடியோஸும் பிடிக்கும். இந்த மாதிரி இன்னும் நிறைய அனிமீஸ் எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டுட்டு இருக்கோம். பட் ஆனா டிஃப்ரெண்ட் வாய்ஸ்ல கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. மறக்காம ஸ்கைஃபர் ஸ்டுடியோ சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பாய்.